ஏய் ராதிகா, இங்க வாடி. எத்தனை டைம் கூப்பிடுறது? உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? மாமா நீங்க ஒரு டைம் தான் கூப்பிட்டீங்க. நான் ஒரு தடவை கூப்பிட்டா 100 தடவை கூப்பிட்ட மாதிரி நீ கூப்பிட்ட சொல்லுக்கு உடனே வந்து நிக்கணும். போய் மாமனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. போ போ போ. சரிங்க மாமா. என்னங்க மாமா இன்னைக்கு கொஞ்சம் சவுண்ட் ஓவரா இருக்குது? ஓ அதுவா, இன்னைக்கு வேற மாதிரி நாள், அதுதான். சரி, இந்த மாச பட்ஜெட் எவ்வளவு சொல்லு? வீட்டு வாடகை 5000, இந்தா வச்சுக்க. அப்புறம் கரண்ட் பில்லு 1000, சிலிண்டருக்கு 1000, அப்புறம் மளிகை ஜாமான் காய்கறிக்கு 3000, அப்புறம் பால் கணக்கு 1000, மொபைல் ரீசார்ஜ் 1500, அப்புறம் இந்த மாசம் குழு லோனு 2500, மொத்தம் 10000 மாமா. ஏய், என்கிட்ட மிச்சம் அவ்வளவுதாண்டி இருக்கு. அப்புறம் நான் பாக்கெட் மணிக்கு பெட்ரோலுக்கு என்னடி பண்ணுவேன்? போய் பிச்சை எடுங்க. வாங்குறது 15000 ஓவா, இதுக்கு வந்தோடனே ஓவர் அதிகாரம் வேற. என்னாச்சு அத்தைக்கு காலையில இப்படி படுத்து கிடக்குது? அத்தை என்னாச்சுட படுத்துட்டீங்க? மனசெல்லாம் பாரமா இருக்கு, கை கால்லாம் நோவுது, ஒன்றும் உடம்புக்கே நல்லா இல்லம்மா. டீ எதுவும் வச்சுட்டு வரட்டுமாத்தே? ஒன்றும் வேணாம், நீ போய் வேலையை பாரு, உனக்கு எதுக்கு சிரமம்? என்னாச்சுடி அம்மாக்கு? அத்தைக்கு உடம்புக்கு முடியலையாமங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வரலாமா? போலாம், இங்க வாங்க ஒரு நிமிஷம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப எதுக்கு உள்ள கூட்டு வந்த? யோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நறுக்குன்னு 4 வார்த்தை கேளு. என்னடி பேசுற? அட திட்டியா, முடிஞ்சா 4 அடி கூட அடிச்சுக்க. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் சொல்றத நீ என்னைக்காச்சும் கேட்டுக்கியாடி? நான் ஓவரா பேசுற, உன்னோட சௌரியத்துக்கு பண்ற. சொல்லிட்டே இருக்கிற, எதுக்கு பேசுறத திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க முட்டாள் மாதிரி உன்னைய? எதுக்குப்பா என் மருமகளை அடிக்கிற? நீ கம்முனிருமா, இவ எல்லாத்தையும் அடிச்சாதான் சொல் பேச்சு கேப்பா. சரி, புருஷ பொண்டாட்டி சண்டைக்குள்ள நான் எதுக்கு? பார்த்து அளவா அடி, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. என்னடி இது சூப்பர் மெடிசனா இருக்கே, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ற நிலைமையில கிடந்துச்சு, இப்ப எந்திரிச்சு ஓடியாருது. உங்க ஆக்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கொண்டா 10000 ரூபாய. எதுக்குடி 10000 ரூபாய்? இது என்ன வம்பா இருக்குது? ஹாஸ்பிட்டல் போயிருந்தா 10000 ரூபாய் செலவு பண்ணிருப்பேல, குடு. அடக்கடவுளே, நம்மள பெத்ததும் அப்படிதான் இருக்குது, நமக்கு வந்து வாச்சதும் அப்படிதான் இருக்குது. சரிம்மா, நாளைக்கு ஊருக்கு வர்றோம். ஏந்தே நீங்களே சாப்பாடு செஞ்சிட்டீங்களா? நான் தான் வந்து செய்யறேன்னு சொன்னேன்ல தே. இருக்கட்டும் மருமகளே, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்க, கிச்சன்ல எந்த பொருள் எங்க இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் நானே சமைச்சிட்டேன், செஞ்சுக்கலாம் மெதுவா. ஏன் தே மாவு எதுவும் இல்லையோ? ஏமா? எங்க வீட்டுல காலையில எப்பயுமே டிஃபன் தான் சாப்பிடுவோம், சோறு சாப்பிட்டு பழக்கம் இல்ல, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அச்சச்சோ, மாவு தீந்துருச்சேமா? நான் ஹோட்டல்ல போய் பூரி வாங்கிட்டு வரட்டுமா சின்ன பொண்ணு? வேண்டாங்க, நான் சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன், இனிமே சாப்பிட்டு பழக வேண்டியதுதான். நாளைக்கு எங்க வீட்டுக்கு தானே போக போறோம், அங்க போய் நம்ம இஷ்டப்படி சாப்பிட்டுக்கலாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. ஊர்ல அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க தே. சரிங்க மாப்பிள்ள, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம். அம்மா டுடே என்ன ஸ்பெஷல்? மாப்பிளைக்கு பிடிச்ச இட்லியும் மட்டன் குழம்பும் செஞ்சு வச்சிருக்கேமா, போய் 2 பேரும் சாப்பிடுங்க. ஏமா, எனக்கு தான் மட்டன் குழம்பு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமில்லமா? இருக்கட்டும்மா, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, மாப்பிளைக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே செய்ய முடியும். சரிம்மா, நான் அதையே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுனாவே நமக்குன்னு தனிப்பட்ட முறையில எதுவும் செய்ய மாட்டாங்க போல இருக்கு. எல்லாம் மாப்பிளைக்கு பிடிச்சதுன்னு தான் செய்யறாங்க. மாமியார் வீட்டுலதான் அப்படின்னு பார்த்தா அம்மா வீட்லயும் அதே தான். எல்லா விஷயத்திலையும் நாம தான் விட்டு கொடுத்து போகணும் போல இருக்கு. அவங்க அம்மாவா தான் இருக்கும், போன் போட்டுட்டா. ஹலோ, சொல்லுங்கம்மா. எதுக்கு கூப்பிட்டுருப்பா? நம்மளை நல விசாரிக்கவா கூப்பிட்டுருப்பா? ஏதாச்சும் பணம் கேட்டு கூப்பிட்டுருப்பா. அச்சச்சோ, அப்படியே சொன்னாங்க. இதோ உடனே அனுப்பி விடுறேன். சரி சரி, நீங்க சீக்கிரம் போய் பணத்தை கட்டி பாருங்க. இதோ அனுப்பி விடுறேன். என்ன பணம் தானே கேட்டாங்க? ஆமடி, அவங்களுக்கு 5 நாளா விடாத வயிற்று வலியாமா, டாக்டர் ஸ்கேன் பார்க்க சொல்லியிருக்காங்களா, அதான் 10000 ரூபாய் இருந்தா அனுப்பிட சொல்லி கேட்டாங்க. அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க, உங்க காசு நீங்க சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் உங்க சவயத்துக்கு தானே நடக்குது இந்த வீட்டுல. உங்களை சொல்லி குத்த இல்ல, காசு கேட்கறவங்களுக்கு முத அறிவு வேணும். என்னடி பேசுற? அவங்க என்ன ஆடம்பர செலவு செய்யவா கேக்குறாங்க? வயிறு வலி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் கேக்குறாங்க. ஓ, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் பார்க்கணுமோ? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்களோ? பணம் என்ன மரத்திலே ஹாக்கிது? பேசாம ஜிஹெச்சுக்கு போக சொல்லுங்க. சரிடி, நான் அப்படியே சொல்லிடுறேன். உங்களுக்கு வயிறு வலினா ஜிஹெச்ல போய் பாப்பீங்களாமா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக கூடாதான், பணம் அதிகமா செலவாகுமா. என்னைய பணம் அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டா உங்க மக. என்னது, எங்க அம்மாவா? கொடுமைமா கொடுமை இந்த வீட்டுல, என்ன செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. என்னடி சொல்ற? கொடுமையா? என்ன கொடுமை பண்றாளுங்க உன் மாமியாக்காரி நாத்தனாக்காரி சேர்ந்துக்கிட்டு? இந்த மாமியார் கிளவி ஒரு வேளை என் நாத்தனாக்காரிட்ட பேசிட்டு இருக்குதோ? வீடு கூட்ட சொல்றாங்க, பாத்திரம் கழுவ சொல்றாங்க, என் துணியை எண்ணெயிலே துவைக்க சொல்றாங்கம்மா. அதுவும் இல்லாம சோறாக்கி அட்லீஸ்ட் ரசமாவது வைக்க சொல்றாங்கம்மா.
என்னடி சொல்ற? இவ்வளவு கொடுமை நடக்குதா? உன்னைய செல்லமா வளர்த்தி எறும்பு கூட அண்டாம வளர்த்தனே, இப்படி போய் கஷ்டப்படவா? நீ ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்ல இருக்காத, உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவளுகளை முட்டிக்கு முட்டி தட்டினாதான் என் மனசாரும். எத்தே மருமகளே கேட்டியா? என் மகளை அவன் நாத்தனாக்காரியும் மாமியாக்காரியும் சேர்ந்துக்கிட்டு படாத பாடுபடுத்துறாளுகளா. வீடு கூட்ட சொல்றாளுகளா, பாத்திரம் கழுவ சொல்றாளுகளா, அவ துணியை அவளவே துவைக்க சொல்றாளுகளா, போதா குறைக்கு சோறாக்கி ரசமாவது வைக்க சொல்றாளுகளா. மருமகளே அதுக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்தினா அவ எப்படி அங்க சந்தோஷமா இருப்பா? அவளுகளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் மருமகளே. முதல்ல உங்களை தான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட வைக்கணும். அப்புறம் என்னத்தே, நானும் தான் இந்த வீட்டுல கூட்டுறேன், கழுவுறேன், சமைக்கிறேன். ஏன் உங்க துணியை சேர்த்து நான் தான் துவைக்கிறேன். நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யாம பக்கத்து வீட்டுக்காரங்கள வந்து செய்வாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமா ஐடியா கொடுத்து அவ வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க. நம்ம வீட்டு வேலையை நாம தான் செய்யணும்னு சொல்லி கொடுங்க. ஏங்க ஒரு 5000 ரூபாய் தாங்களே. ஏன் 10,000 15,000 கேள, ஏன் குறைச்சு கேக்குற? நானே மாச கடைசியில காசு இல்லாம திணறிட்டு வரேன். இதுல உனக்கு என்ன செலவு வந்துருச்சு 5,000க்கு? என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, போய் பார்த்துட்டு வரலான்னு தான் கேட்டேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரா? ஏன் என்னாச்சு? அது வந்துங்க, என் ஃப்ரெண்ட் அவ வீட்டுக்கார்ட்ட 4000 5000 கை செலவு கேட்டிருக்கா. அவர் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவ கோவத்துல குளவிக்கல் எடுத்து மண்டையில போட்டுட்டா. என்னது, குழந்தைகள் எடுத்து மண்டையில போட்டாளா? ஆமாங்க, அவ ரொம்ப பாவம். வீட்டுக்காருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரே அழுக நைட் எல்லாம். அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு கேட்டேன். நீங்க கேட்ட ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னது பாத்துக்கிறேன்னு இவ்வளவு சொல்றா? ஒருவேளை இவ்வளவு குழந்தைகளை தூக்கிட்டு வந்துருவாளோ? நெட்டமா ஏங்க கூப்பிட்டீங்களா? என்ன இருந்தாலும் அவ ஃப்ரெண்டு பாத்தியா, போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துருமா. பாத்துட்டு வரலைன்னா அது நல்லா இருக்காது. உனக்கு ஒரு 5,000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுறேன். இப்பதான் காசு இல்லைன்னு சொன்னீங்க. அது கையில தானே காசு இல்லைன்னு சொன்னேன். அக்கௌண்ட்ல இருக்குமா, நான் ஜிபே பண்ணி விடுறேன். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் போயிட்டு வரேன். சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை எப்படியாச்சும் காப்பாத்துற. மருமகளே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தே. எனக்கும் கொஞ்சம் சோறு போட்டு வாயே, ரொம்ப பசிக்குது. எனக்கே வேலை பார்த்து ஒரே டயர்டா இருக்குதே. நீங்களே போட்டு சாப்பிடுங்க தே. ஓ அப்படியா, சரிம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? இப்பதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போனேன். அதுக்குள்ளே உங்க அம்மா சோறு போட்டுவான்னு சொல்றாங்க. ஏன் உங்க அம்மானால ஆக்கி வச்ச சோத்தை கூட போட்டு திங்க முடியாதோ? அவங்களவா சமைச்சு சாப்பிடவா சொல்றாங்க? சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாடு தட்டுல வச்சு திங்கிறது கூட கஷ்டமோ? வயசானவங்க தானடி, சோறு போட்டு கொடுத்தனால உனக்கு என்ன ஆயிட போகுது? பேசாம இருந்துக்கோங்க. எனக்கு இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் என்னால செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஐயோ அப்பா, என்ன தலைவலி. ஏங்க ஏங்க இங்க கொஞ்சம் வாங்களே. என்னாச்சுடி, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஏங்க ரொம்ப தலைவலியா இருக்குது, ஒரு டீ போட்டு தாங்களே. நான் தான் ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? நீயே போய் போட்டுக்கடி. வசந்தி, தலைவலிக்குதுன்னு சொன்னல, இந்த டீயை குடி. இப்ப எதுக்கு அழுகுற? அழுகாத, தலைவலி அதிகமாயிடும். சாரி தே, நீங்க மதியானம் சோறு கேட்டு கூட நான் போட்டு கொடுக்கல. ஐயோ அது பரவாயில்லம்மா, விடு. வீடுன்னு இருந்தா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். அதுக்காக உனக்கு உடம்பு முடியலன்னா நான் பார்க்காம விட்டுவேனா? போமா போ, டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, தலைவலி சரியாயிடும். அதெல்லாம் ஏமா நீ பெருசா பேசிக்கிட்டு இருக்க? அப்படியே கண்டுக்காம விட்டுருமா. அத்தை, உங்களை மாமா கூப்பிட்டாரு. இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லையா? சித்த நேரம் உட்கார விடுறாரா? எப்ப பாரு வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. ரொம்ப நேரமா உங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தியே, என்னை பத்தி என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லலடி. என்னை பத்தி எது உங்ககிட்ட சொல்லாம இருந்தா அவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க அம்மா ஆச்சே, நீ எப்படி விட்டு கொடுப்ப? வந்துட்டான். உங்க அப்பா டீ தான் கேட்டிருக்காரு. ஏன் உன் பொண்டாட்டி டீ கூட போட்டு தர மாட்டாளா மாமனாருக்கு? வந்து என்ன அனுப்பி விடுறா? சரி, நான் போனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி என்னை பத்தி என்ன சொன்னா உங்ககிட்ட? ஒன்னும் சொல்லலமா. என்னை பத்தி உங்ககிட்ட எது சொல்லாம இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஓவரா நடிக்காதுன்னு. என்னதான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டியாச்சே, நீ எப்படி விட்டு கொடுப்ப? ஏங்க உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? இது என்னடி கேள்வி? நீ தான் முக்கியம். சரி அதை விடுங்க. உங்க அம்மா பேச்ச கேப்பீங்களா இல்ல என் பேச்ச கேப்பீங்களா? என்னடி லூசுத்தனமா கேள்வி கேக்குற? கல்யாண நாள்ல இருந்து உன் பேச்சு தானே கேக்குறேன். இல்லங்க, உங்க அம்மா ஏதாவது சொன்னா மறு பேச்சு எதுவுமே பேசுறதில்ல, அப்படியே கேக்குறீங்க. நான் ஏதாவது சொன்னா மறுத்தல பேசுறீங்க. ஐயோ செல்லம், அவங்க முன்னாடி நடிப்பேன்டி. அவங்க இருக்க போறது என்ன, இன்னும் கொஞ்ச காலம் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் எனக்கு நீ, உனக்கு நான், நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் என்கிட்ட நல்லா வக்கனே வாயிலே பேசுறீங்க. ஆனா அவங்க முன்னாடி எதுவுமே பேச மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அவங்க முன்னாடி எனக்கு சப்போர்ட்டா பேசியிருந்தா எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்திருக்கும்ல. ஏ லூசு, அவங்க முன்னாடி உனக்கு சாதகமா பேசினா உனக்கு தாண்டி கேட்ட பேரு. புருஷனை கைக்குல போட்டு வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க, புருஷனை முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க, அப்புறம் புருஷனை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? இதெல்லாம் நான் சொல்லாமே உனக்கு தெரியணும், புரியணும்டி செல்லம். நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்க. அத்தை கேட்டிங்களா? உங்க பையனுக்கு நான் தான் ரொம்ப முக்கியமா. நான் சொன்னேன், நீங்க நம்ப மாட்டீங்க. கேட்டேன். இப்ப நம்பிட்டேன். அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத நீ. அவள்லாம் ஒரு பொம்பளையா? யாரடா இவ திட்டிட்டு இருக்கா?
அப்புறம் என்ன, எப்ப பார்த்தாலும் மாமியாரை பத்தியும் நாத்தனாரை பத்தியும் புருஷனை பத்தியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா எல்லார்கிட்டையும். நான்லாம் இருக்கனே, இது வரைக்கும் என் மாமியாரை பத்தியும் நாத்தனாரை பத்தியும் புருஷனை பத்தியும் ஒரு வார்த்தை வெளியில சொல்லியிருப்பனா? பாத்தியாமா என் பொண்டாட்டியோட நல்ல மனச. ஆமாண்டா, என் மருமக நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசுறாடா. என் மாமியார் கிளம்பி பண்ற கொடுமையெல்லாம் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. நானும் அவ கூட கிடந்து சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல, நம்மளை பத்தி எதுவும் சொல்லல. யாரு? என் வீட்டுக்காரனா? அவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம், பொண்டாட்டி வேற. அவ ஆத்தாக்காரி என்ன சொல்றாளோ அதுக்கு சிங்சாங் அடிக்கத்தான் லாய்க்கு வந்தாளு. நல்ல வேளை நாம தப்பிச்சோம். என் நாத்தனாக்காரி அதை விட அப்பப்ப வருவா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி விட்டு போயிருவா. என் மாமியாக்காரி கொழுந்து விட்டு எரிவா, அதை அணைக்கிறதுக்கு நான் படாத பாடுபடுவேன். இவ்வளவு இருந்தும் நான் ஒரு வார்த்தை வெளியில சொல்லிருப்பேனா? என் மாமியார் கிளவி பண்ற கொடுமைக்கும், என் நாத்தனார் கொடுக்குற டென்ஷனுக்கும், என் புருஷன் இருக்கிற இருப்புக்கும் வேற யாராச்சும் என் இடத்துல இருந்தா இந்நேரம் வீடு வீடா போய் புறணி பேசியிருப்பாங்க. ஒரு வார்த்தை நான் மூச்சு விட்டுருப்பேனா? ஒரு நாள் ஒரு பொழுது என் குடும்பத்தை பத்தி வெளியில நான் தப்பா பேசினதே கிடையாது. சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். என் மாமியாக்காரி இன்னும் சோறாக்கலையான்னு கத்துவா. சமந்தி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானோன்னு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான். அட அட அட, தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காஃபி. நீங்க கொடுத்து வச்சவங்க சமந்தி. சமந்தியம்மா, அசத்திட்டீங்க போங்க. சமையல் தூள். என்னடி சமையலை பத்தி சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டுறாரு? மருமக பண்ண டிஃபனா? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. இந்த 25 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு நல்லா திங்க வேண்டியது, ஹோட்டல்ல சாப்பிட்டு எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிடுறது சாப்பிட்டுட்டு. என்ன பண்றது, கணவன் அமைவதெல்லாம் இறைவன் செய்த சதி. இங்க பாரு நாத்தே, மாமியார் வீட்டுல சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. போய் பெட்டி தூக்கிட்டு வா, நான் கொண்டு போய் பேசி விட்டுட்டு வரேன். இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அந்த ராட்சசி கூட எல்லாம் என்னால போய் வாழ முடியாது. என்னடி குடும்பம்னா 1000 இருக்கும், அதுக்காக சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு பெட்டி தூக்கிட்டு வந்தா சரியா போயிடுமா? இங்க பாரு மருமகளே, அவ புருஷக்கார அவ அம்மா பேச கேட்டு ஆடிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி அவளால அந்த வீட்ல இருக்க முடியும்? பேசாம இங்கே இருக்கட்டும். என் மக 1 மாசம் ஆனாலும் சரி 1 வருஷம் ஆனாலும் சரி அவ இங்கே இருக்கட்டும். அவளுக்கு சோறு போட நான் ரெடியா இருக்கேன். புருஷக்கார இங்க வந்து கூப்பிடுற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எங்க அம்மா வீடு தான் எல்லாமே நீ. ஆமா, என் மக சொல்றது சரிதான் மருமகளே. என்ன செல்லத்தாயி, உனக்கும் உன் மருமகளுக்கும் ஒரே அடிதடி தான் போல வீட்டுக்குள்ள. அது வந்துக்கா. ஒரு நிமிஷம் தே, நான் சொல்ற பதில இல்லையமா பாட்டி. எனக்கு என் மாமியாருக்கு என்ன சண்டைனா, என் நாத்தனார் ஊர்ல இருந்து வந்திருக்கால, அவளுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுக்கலான்னு மாமியார் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், நாட்டுக்கோழி குழம்பு வேண்டாம், நல்ல மட்டன் குழம்பா வச்சு கொடுக்கலான்னு சொல்றேன். அதுதான் சண்டை, வேற ஒண்ணும் இல்ல. மருமகளே எத்தே, ஒரு வீடுனா மாமியா மருமக நாத்தனார் கொழுந்த மச்சா அப்படின்னு 1000 பிரச்சனை இருக்கதா செய்யும். இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். ஆனா அடுத்தவங்க முன்னாடி ஒரு நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். அதுதான் குடும்பம். காலையில இதோ வந்தரேன்ட்டு போன இந்த அத்தை கிழவி இன்னும் வீடு வந்து சேர்ந்திருக்காங்களான்னு பாரு. மணி 11 மணி ஆகுது. ஐயோ வந்துட்டீங்களா? எங்கதான் போனீங்க இவ்வளவு நேரம்? இன்னைக்கு திங்கக்கிழமை, மதியத்துக்கு என்ன சமைக்கிறது? அதான் வந்துட்டேன்ல மருமகளே. 1000 மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஹோய், 1000 மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. அத்தை, நான் மதியத்துக்கு உங்ககிட்ட என்ன சமைக்கிறதுன்னு கேட்டேன், அதை சொல்லாம கிடந்து பாடிட்டு கிடக்குறீங்க. வெயிட் அண்ட் சீ மருமகளே. காலையில இருந்து இந்த மாமியார் கிளவி ஒரு மாதமாதான் அலையுது. ஐயோ ஏது இவ்வளவு பெரிய 1000 மீன்? டுடே ஸ்பெஷல் இதுதான். போய் க்ளீன் பண்ணி பாதிய பொரிச்சிரு, பாதிய குழம்பு வச்சிருவாங்களா? ஏய் 1000 மீன் ஏது மீன்கார நாட்ட வாங்குனீங்களா? யாரு? நானு. அட ஏன் மருமகளே, எங்களை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கேன். நானும் வெள்ளையமாவும் அப்படியே குளத்து பக்கம் வாக்கிங் போனோமா, அப்ப நம்ம ஊர் மண்டக்கசாயம் மீன் பிடிச்சிட்டு இருந்தா. அப்படி அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தோமா, அவர் அசந்த நேரத்துல ஆளுக்கு ஒரு மீனை சுட்டு ஒடியான்ட்டோம். அடக்கடவுளே. வீட்டை சுத்தி ஏரி குளம் குட்டையா இருக்கு, அதை வச்சுட்டு நாங்களாவது காசு போட்டோம். சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, வந்து சாப்பிடுமா, ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுல. இதோ வரேன் தே. இந்தாமா சாப்பிட்டு போய் ஆபீஸ் கிளம்பு, நான் போய் மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். சரிங்க தே. இந்த மருமகளே, இதுல மதியானத்துக்கு சோறும் மீன் குழம்பும் மீன் வறுவல் எல்லாம் இருக்கு, நல்லா சாப்பிடுமா, மிச்சம் வச்சிராம. சரிங்க தே. எதுக்கு தே இவ்வளவு செஞ்சீங்க? ஏதாவது ஒண்ணு மட்டும் செஞ்சிருக்கலாம்ல. இருக்கட்டும் மருமகளே. சரி தே, நான் போயிட்டு வரேன். ஆபீஸ்க்கு நேராச்சு. நாத்து போயிட்டு வரேன். உனக்கு பைத்தியம் கீது பிடிச்சிருச்சாமா? என்னடி, ஏன் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் மூளை குழம்பி போய் அலையிற. ஏன் மருமகளை இந்த தாங்குற? ஏன் அவ வேலைக்கு போனா அவ சோறு சமைச்சு கொண்டு போக மாட்டாளோ? நீ தான் செஞ்சு கொடுக்கணுமோ? ஏன் சம்பாதிச்சு உன் கையிலயா நோட்டு நோட்டா கொடுக்குறா?
இங்கே பாருடி, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. எனக்கு நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா? ஆனால் என்னால் முடியல. ஏன்னா எங்கள் அப்பா என்ன படிக்க வைக்கல. ஆனால் அவள் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலைக்கு போகிறா, கை நிறைய சம்பாதிக்கிறா. இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவள் இந்த குடும்பத்தை தூண் மாதிரி நின்று தாங்குறாடி. அவளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இங்கே பாருடி, கூடி இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சு போட்டு போயிடாத. நீ நல்லா இருப்ப. நீ முதல்ல உங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் ஓம் பொழப்பு தலப்ப பாரு போ.